வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 சக்ராஸ், அப்புறம் வந்து இந்த 7 பாடிஸ் அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்க டிஎம் கிட்ட போய் அவங்க ரொம்ப வருஷமாக இந்த ஜேர்னியில் வந்து இருக்கிறாங்களாம். ரொம்ப வருஷமா இல்லை, ஆனால் இப்போ தான் கொஞ்சம் தெரியும். டிஎம் கிட்ட இதை சொல்லலை. அவங்க டிஎம் வந்து ரொம்ப நாளாக பழக்கம் தெரியும். ஆனால் இப்போ தான் வந்து பாஸ்ட்டாக கொஞ்சம் நான் 3 இயர்ஸாக தான் வந்து அவங்க கூட வந்து எனக்கு அவங்க தான் டிஎம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இப்போ அவங்க எந்த கட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாது, சரிங்களா? பேசிக்கலாக நீங்கள் 3Dயில் போய் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்கான லெசன்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்தன்மையில், அதாவது நீங்கள் பிறந்து வளர்ந்தது, உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் கர்மஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கழிப்பீங்க, சரிங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சும் நடக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஜேர்னி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுபடி இன்னர் ஒர்க்லாம் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஆனால் அவங்களுக்கும் வேற மாதிரி கூட பண்ணலாம். தெரியாமையே அவங்களுக்கு இந்த லெசன்ஸ் வந்து கர்மா கிளென்சிங் வந்து உங்களுக்கு ட்ராமாஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நீங்க 3Dயில் போய் அதை சொல்றீங்க, அந்த ப்ராசஸ்ல அவங்க இருக்கிறாங்க, நீங்க போய் சொல்றீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து உங்களுக்கு பெயினை கொடுக்கும், சரிங்களா? அதை வந்து நீங்க நல்லா வந்து கவனிச்சுக்கணும். உங்களுக்கு அந்த அந்த பெயின் நம்மளுக்கு தேவையே கிடையாது, சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம உள்தன்மையில் தான் நம்ம பயணப்படணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. அப்போ அவங்களாவே வருவாங்க. இப்போ மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் அலையிலனா அவங்களாவே வாலண்டியரா வருவாங்க. அவங்களுக்கு இந்த ஜேர்னி பற்றி எப்படி நம்ம இந்த ஜேர்னி நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜேர்னி வந்து நான் எப்படியாவது வந்து கர்மா கிளென்ஸ் பண்ணணும், என்னோட ஊன்ஸ் நான் யார் தெரிஞ்சுக்கணும், நான் எதுக்கு பிறந்தேன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க, இன்னர் ஒர்க்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் டீம் வந்து உங்களை தேடி வருவாங்க. அவங்களும் இதில் ரொம்ப ஆர்வமாக இருந்து இதை கற்றுக்கிறதுக்கு வருவாங்க. இதுபடி நம்மளும் செஞ்சு நம்மளும் யாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த அந்த ஈகர்னஸ் உங்களுக்கு எவ்வளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி என்ன கஷ்டம் வந்தாலும் நானும் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாலண்டியரா வருவாங்க, சரிங்களா? இதுதான் இந்த செகண்ட் இலையில வந்து நடக்கும். ஸோ நீங்க வந்து வெளியே போய் நீங்க சொன்னீங்க அப்படின்னா தைரியம் இருந்தா, அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்களால தாங்கிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. அதை தான் நான் சொல்லுவேன். எப்பவும் சொல்ல வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வலி இல்லாம இருக்குதா, பெயின் வராம இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆனா நிச்சயமாக 3Dயில் எடுத்த உடனே எந்த டிஎம்மும் ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் வந்து நிஜம். 5Dயில் தான் எனர்ஜி வைஸ் தான் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். அப்புறம் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்றேன், டிஎம் வந்து நம்ப மாட்டேங்க அப்படின்னு இன்னொருத்தங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து இதுதான். ஏன் அப்படின்னா அந்த இப்போ நான் வந்து இந்த டாபிக் பேசுறவங்களுக்கு வந்து தெரியும். ஏன் அப்படின்னா நம்மளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு 3 விதமான இது இருக்கும், சரிங்களா? அப்போ மைண்டு பேசுறது, சோல், ஆத்மா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும் போது இது வந்து எப்படி வரும் அப்படின்னா அந்த ஸ்பிளிட் மாதிரி நிறைய இதை காட்டும் நம்மளுக்கு. அதாவது ஒரு கார்மிக்கா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து சோல்மேட்ஸா இருக்கட்டும், ஃபால்ஸ் சோல்மேட்ஸாகவும் வரலாம், கார்மிக்காவும் வரலாம். ஸோ இப்படி பல இது இருக்குது இதில், சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் டவுட் பட சொல்லும் உங்களுக்கு. அதாவது நீங்க அக்யூரேட்டா அவங்களோட கோர் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒத்து வராத மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டவுட் இருக்கும். ஆனா நீங்க டவுட் இருக்கிற வரைக்கும் உங்களால வந்து டிஎம் கூட வந்து இணைய முடியாது. ஸோ இதுல மெயினா வந்து நம்பிக்கை தான் உங்களுக்கு. ஸோ டவுட்டே வந்து படக்கூடாது. எப்போ வந்து உங்களுக்கு டவுட் இல்லாம நீங்க எடுக்கிறீங்களோ நிச்சயமாக அவங்க தான் வந்து உங்களோட ஒரிஜினல் ட்வின் ஃப்ளேமா வந்து இருப்பாங்க. ஏன்னா நீங்க பல இன்னல்களை தாண்டி எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் அதாவது ஒரு ரொம்ப லெவல் வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணி தேடல் இருந்துதான் வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ எப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மைண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலுமே உங்களால வந்து ஓவர் திங்கிங்லாம் பண்ணவே முடியாது. அது வேற லெவல்ல போயிடும் அந்த டைம். நீங்க ஆனா ஒன்னே ஒன்று என்னன்னா, ஆத்மாக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு விதமான அமைதி கிடைக்கும். இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய மனமா இருக்கட்டும், நம்மளோட ஆத்மாவா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப துடிக்கும். அது வந்து எப்படி சொல்றதுனே தெரியாது, பயங்கர வலியா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி மனம் அமைதியும் தாண்டி அந்த ஆத்மாக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும் உங்களுக்கு. அதை எடுத்துட்டீங்கனாலே போதும். என்னை பொறுத்தவரை இந்த செகண்ட் அலை நீங்க கம்ப்ளீட் ஆயிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்த நெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க வந்து தேர்டுக்கு வந்து நீங்க வந்து மூவ் ஆயிருவீங்க, சரிங்களா? இப்போ இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல தான் நம்ம ரொம்ப குழப்பம். நான் சிம்பிளா வந்து சொல்றேன், அதாவது இந்து தத்துவத்தின்படியும் வந்து சொல்றேன். அதை தாண்டி வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ரீசெண்டா நம்மளோட ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி நம்ம உடல் வச்சியும் வந்து சக்கராஸ் இதை வச்சியும் வந்து சொல்றேன். ஹிந்து எல்லாமே வந்து இப்போ நீங்க இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா
எல்லாமே ஒண்ணுதான். இது வந்து ஃபாரின் கல்ச்சர்ஸ் அப்பெல்லாம் நம்ம அது அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? எல்லாமே வந்து ஒண்ணுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா வந்து தெரிஞ்சிடும். இப்ப எல்லாருக்கும் தெரியும் நம்மள உடல். சரிங்களா? அப்புறம் உள்ள வந்து ஆத்மா இருக்கு, அப்புறம் ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதுல வந்து உடம்பு அப்படிங்கறதா நம்மளோட தாயா இருக்கும். சரிங்களா? அதுலதான் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்வுகள் இல்ல. நம்ம பேசிக்கலா உடல்ல தான் வந்து உணர்வுகள் இருக்கும். அது வந்து ஆண் பெண் சக்தி, அதோட உணர்ச்சிகள் வந்து எல்லாமே அதுலதான் இருக்கும். அந்த 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 பாட்ல தான் இருக்கும் உங்களுக்கு. ஆசைகள் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து பேசிக்கலா வந்து மூன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து நம்ம வந்து இது சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப நீங்களே உங்களுக்கு தெரியும், நீங்களா அப்படி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு தெரியாது. நான் வந்து பேசிக்கலா இப்போ என்னோட ஜேர்னியை இப்போ நான் டின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ நானாவே எனக்குள்ள பேசுறது அப்படிங்கிறது, என் டின்னு கூட பேசுறது அப்படின்னு சொன்னா, திடீர்னாப்ல வந்து அம்மா அப்படிங்கிற கான்செப்ட்ல பேசுவேன். அப்புறம் மகன் இதுலதான் நான் மோஸ்ட்லி பேசுவேன். இன்னொன்னு மோஸ்ட்லி என்ன பேசுவேன்னா, அப்பா அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப பேசுவேன் நான். அது வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து வந்தது. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இது தெரிய முன்னாடியே எனக்கு வந்து நானாவே வந்து அதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? யார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடுவேன்னா, என்னோட ஹையர் செல்ஃபை தான் நான் வந்து ரொம்ப அப்பா அப்பான்னு சொல்லிட்டு எப்பவுமே கூட, அதாவது எனக்கு தெரியும் என்னோட என்னோட ஆத்மா அதை தாண்டி நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோம். அப்ப அந்த பரமாத்மா தான் வந்து நம்மளுக்கு வந்து அப்பா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அப்படிதான் நான் வந்து ஸ்டெப் எடுத்த உடனே வந்து நேரா அங்க போய் முடியாது. சரிங்களா? நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படி குதிச்சு போயினா போக முடியாது யாராலையும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாதான் பெர்ஃபெக்டாவும் இருக்கும் உங்களுக்கு. எடுத்த உடனே ஷார்ட் ரூட்ல போனீங்க அப்படின்னு சொன்னா எங்கேயாவது போய் தங்கிருவீங்க, இல்ல கீழே விழுந்துருவீங்க. சரிங்களா? அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து மூவ் பண்ணி தான் வந்து இந்த ஜேர்னியை பொறுத்தவரை நம்ம அப்படிதான் போவோம். நம்மளை அப்படிதான் வந்து கூட்டிட்டு போகும். ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒரு எனர்ஜி. ஸோ ஆற போட்டு அதை கொடுத்து தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து மூவ் ஆகிட்டே இருப்போம். அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து லேட் ஆகும், நிறைய டைம் எடுக்கும். சிலவங்க வந்து இதை நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். எவ்வளவு ஸ்டெப் போயிருப்பாங்க. சிலவங்க 2-3 ஸ்டெப் போயிட்டு அப்புறம் முடியல அப்படின்றாங்க. அப்படிலாம் வந்து இருக்குது. சரிங்களா? ஆனா தொடர்ச்சியாக இந்த பயணத்தை எடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு அருமையான ஒரு இது வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய தத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு பயணம் இது. சரிங்களா? அப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து சோல் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சோல் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மகளோ நம்ம சோலை நம்மளே சொல்லிக்குவோம். சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து இப்ப ஸ்பிரிட் அப்படிங்கறதான் நம்ம வந்து என்ன சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன், அப்பான்னு சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபாதர், நம்மளுடைய ஹையர் கான்சியஸா இருக்கும். சரிங்களா? அதாவது உயர்ந்த கட்ட விழிப்புணர்வு தன்மை. நம்ம எதை அடையணுமோ அதுதான் வந்து அந்த ஸ்பிரிட். சரிங்களா? அததான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஹையர் செல்ஃப் எல்லாரும் ஹையர் செல்ஃப் அதோ இதுல ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து நம்ம எதுவுமே, அதாவது எடுத்த உடனே எனக்குள்ளே எல்லாம் இருக்குப்பா உனக்குள்ளே அப்படின்னு சொன்னா நம்மளால, அதனாலதான் வந்து அந்த காலத்துல இருந்து எப்படின்னா உருவ வழிபாடு அது அப்படிதான் கொண்டு போயிருக்காங்க. சரிங்களா? எடுத்த உடனே நம்ம வந்து அப்படியே நான் பரமாத்மா கிட்ட அப்படியே டங்குன்னு போயிருவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் நம்பக்கூடிய விஷயம் கிடையாது. அப்படி யாராலையும் போகவும் முடியாது. சரிங்களா? சோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த உயர்ந்த கட்ட விழிப்புணர்வு அப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பிரிட், அப்பதான் நம்ம ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆறேன். ஹையர் செல்ஃப் யாரும் கிடையாது, உங்களுக்குள்ள உள்ள ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டோட இது என்ன அப்படின்னு தெரியறது தான் இந்த பயணம். சரிங்களா? ஒவ்வொருத்தங்க அவங்களுடைய ஸ்பிரிட் என்ன அப்படிங்கறத தெரியறது தான் இந்த 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 பயணத்துக்கான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு குரு, அப்புறம் அதை தாண்டி வந்து சூட்சமா இருக்கிற குரு, அப்புறம் அதை தாண்டி அப்படின்னு போயிட்டே இருந்தது எனக்கு. சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஸ்பிரிட் வந்து உண்மையான ஸ்பிரிட், அத நான் யார் நம்மளோட கண்டுபிடிச்சிட்டு நான் அந்த கான்சியஸ் லெவல் வரைக்கும், அதாவது ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றது உருவம் அடி கிடையாது, அந்த லெவல். சரிங்களா? அந்த லெவல் வரைக்கும் நான் மூவ் ஆயிட்டு தான் இருப்பேன். சோ அதை தேடிய பயணம் தான் வந்து எனக்கு வந்து போயிட்டு இருந்தது. அப்போ வந்து அதுலதான் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப தெய்வீக அனுபவம், உணர்வு ரொம்ப கிடைக்கும். அதாவது ஃபுல் விழிப்புணர்வு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஸ்பிரிட்டை வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தகப்பனை வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்பிரிட் தான் உங்களுக்கு, ஹையர் செல்ஃப் தான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இதே மாதிரி ஒரு ஆத்மா ஒரு உயர்ந்த நிலை, இப்போ வந்து
எனக்கு வந்து என்னோட சூட்சும குரு அப்படின்னு சொன்னா சிதம்பர சுவாமிகள் சொல்வேன். அப்ப அவரு வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்வேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அந்த உயர்ந்த தன்மையை எடுத்திருந்தாங்க. அப்ப அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்து அததான் வந்து மூவ் பண்ணிட்டு போவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு அதுக்கு மேல மேல நம்ம போகலாம், போயிட்டே இருக்கலாம். ஏன் எப்போ வரைக்கும் நம்ம நிறுத்துவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உங்களுடைய ஆத்மா வந்து எந்த இதுல இருந்து வந்திருக்கு, உங்க பரமாத்மா எந்த இதுல இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பீங்களா, அந்த இடம் போற வரைக்கும் உங்களுக்கான தேடல், உங்களுடைய கான்சியஸ்னஸ் லெவல் வந்து போயிட்டே தான் இருக்கும். அது ஸ்டாப்பே ஆகாது, யாரு தடுத்தாலும் நிக்காது. நிறைய பேர் வந்து இதை காலை பிடிச்சி இழுத்துடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, சரிங்களா. ஆனால் அது அது நீங்க நீங்க கட்ஸா இருந்தீங்க, தைரியமா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துக்கு உங்களால வந்து போக முடியும். இதை நான் 100% கேரண்டியா சொல்லுவேன், சரிங்களா. அதுக்கு வந்து உங்களை வந்து வளர்த்துக்கணும், சரிங்களா. அது சும்மா இருந்தானா நம்மளும் வந்து பயிற்சி செய்யணும், சரிங்களா. அப்போ இதுதான் வந்து இப்போ வந்து நம்மளுடைய இப்ப பாடி வந்து நம்ம தாயின்னு சொல்லியிருக்கேன், நம்மளோட ஸ்பிரிட் வந்து ஃபாதர்னு சொல்லியிருக்கிறேன் நான். இப்ப ரெண்டையும் எனக்கு இந்த வென் டயக்ராம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப படிச்சிருக்கோம். இப்படி ஒரு டயக்ராம் நடுவில் ஒரு சென்டர், இந்த ரெண்டையும் இணைக்கிற ஒரு புள்ளி தான் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சோலா இருக்கும். நம்ம அதை தான் வந்து மகன் சொல்லுவோம். நீங்க நிறைய பேர் சொல்லிருக்கீங்களான்னு தெரியல, நான் வந்து டிஎம் பையன் சொல்லியிருக்கிறேன், நான் அப்பான்னு சொல்லிடுறேன், திடீர்னு அம்மான்னு சொல்லுவேன். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது 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 அவங்களுக்கும் வந்து இது இது வந்து அவங்களுக்கும் அதே தான் இருக்கும், சரிங்களா. ஏன் அப்படின்னா ரெண்டு பேத்துக்கும் ஒத்த ப்ளூ பிரிண்ட் இருக்கும். டின் ஃபிளேமுக்கு மட்டும்தான் 100% அக்யூரேட் ப்ளூ பிரிண்ட் வரும். இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப இந்த கான்சியஸ்னஸ் லெவல் அப்படின்னு சொல்ல, அப்போ என்னோட சூட்சும குருக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா அக்யூரேட்டா அந்த அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து அவங்க கிட்ட இருக்காது. ஆனா அந்த லெவல் வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போவாங்க, கைப்பிடிச்சு நம்மளை கூட்டிட்டு போவாங்க. சூட்சும குருவை பொறுத்தவரை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட வந்து பாரபட்சம் வந்து இருக்காது. எப்படி உங்களை கைட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கைட் பண்ணுவாங்க. போட்டி பொறாமை அவங்க எதுக்குமே வந்து ஆசைப்பட மாட்டாங்க. உங்களை வளர்க்கறதுக்கு தான். நீங்க வந்து அவங்க கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பல ரகசியங்கள் சொல்லி கொடுத்து உங்களை அடுத்த லெவலுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போறதுதான் சூட்சும குரு. சூட்சும குரு அதான் நம்மளுக்குள்ள உள்ள ஒரு குருவை வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதுதான் வந்து பெஸ்ட் நம்மளுக்குள்ள. இப்ப நம்ம எடுத்த உடனே நம்ம ஸ்பிரிட் கனெக்ட் ஆகும். பட் இருந்தாலும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாதான் வந்து இது வந்து அக்யூரேட்டா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் அந்த அந்த அதுலதான் அந்த சோல் அப்படின்னு சொல்றேன்ல நானு. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா அந்த உடலையும் அந்த ஸ்பிரிட்டையும் இணைக்கும் ஒரு மைய புள்ளின்னு சொல்றேன் நானு. அந்த மைய புள்ளியில தான் என்ன இருக்கும் அப்படின்னா நான் உங்களுடைய சுய உணர்வு இருக்கும். இதுதான் இன்டெலெக்சுவல் ஐ, சரிங்களா. இதை எடுக்க தான் நம்ம வந்து பாடுபடுறோம், சரிங்களா. இது ரெண்டையும் இணைச்சு இந்த மையப்புள்ளியை தான் வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணுவோம், சரிங்களா. அந்த சோல் அப்படிங்கிற அந்த மையப்புள்ளியை தான் வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். இதை எடுக்கிறதுக்கு தான் இது எதுக்கு இது எப்படி நீங்க வந்து பாலமா அமையலாம், இந்த ரெண்டுக்கும் எப்படி பாலமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு தான் வந்து நேற்று நான் சொன்னேன், ஆன்மீகம் தான் இதுக்கு வந்து கரெக்டா ரூட் போட்டு கொடுக்கும் உங்களுக்கு, சரிங்களா. என்னதான் நீங்க வந்து அதான் ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம். ஸோ ஒரு ஆன்மீக தன்மையா வந்து தான் நீங்க போக 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 உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியா வந்து இது வந்து மூவ் பண்ணும். இறைவனுடைய இது நம்ம கல்ச்சர்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்க போனீங்கன்னா, அதனாலதான் நானா எப்படி போனேன் அப்படின்னா சித்தர் மரபு படியும் தெய்வத்தின் படியும் தான் நான் வந்து போவேன். எல்லாரும் வந்து அதெல்லாம் என்னதான் சொன்னாலும் நான் வந்து எப்படி போனேன் அப்படின்னா இந்த ஜேர்னியை வந்து நான் அந்த மாதிரி அவங்க ஃபாரினர்ஸ் மாதிரி சொல்ற மாதிரி வந்து நான் போகாம எனக்கான ஒரு பாதையை தான் அவங்கவுங்களுக்கு என்ன பாதை இருக்கோ அதுபடி நீங்க போனீங்கன்னா உங்களுடைய ஸ்பிரிட்டை வந்து நீங்க வந்து ஸ்பிரிட்டையும் உங்க உடலையும் வந்து இணைச்சி அந்த மைய புள்ளியை வந்து நீங்க வந்து எடுத்துடலாம், சரிங்களா. அதுலதான் நீங்கள் உங்களுடைய சுய உணர்வு வந்து இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்ப நம்ம பாடி நம்மளோட இருக்கு எனர்ஜி தான் நம்மளுக்கு எல்லாமே, அது எல்லாருக்குமே தெரியும். எனர்ஜி இதுலதான் நம்ம வந்து வாழ்றோம். எனர்ஜி தான் நம்மளுக்கு எல்லாமே. ஹீல் பண்றதுல இருந்து, ட்ராமா எடுத்து கொடுக்கறதுல இருந்து, ஆன்செஸ்டர்ஸ் கர்மா கழிக்கிறதுல இருந்து எல்லாமே எனர்ஜி தான் நம்மளுக்கு. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா 7 அடுக்கா வந்து இருக்கும். இததான் வந்து ஹிந்து முறையில என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பஞ்சமயா கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, பஞ்ச கோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுவும் அப்ப 7 சக்ராஸ் இது எல்லாத்துலயும் உண்டு. 7 சக்ராஸ் இதை வச்சுதான் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதையும் நான் சொல்றேன். இதுல வந்து இங்கிலீஷ்லயும் வந்து நான் வந்து சொல்றேன். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 7 பாடிஸ் இருக்கு. நம்ம இதை இப்ப நம்ம செகண்ட் அலையில நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த 7 பாடியும்
நீங்க ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா உள்தன்மையாக வந்து நீங்க வந்து இதை வந்து என்ன என்ன முடிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் அலையில என்ன முடிச்சிருப்பீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க வந்து கிளியர் பண்ணிருப்பீங்க. அதாவது டிராமாஸ் எல்லாமே செஞ்சு உள்ள வந்து யூனியன் நடந்து எல்லாமே உங்க ஃபர்ஸ்ட் அலையில முடிஞ்சிருக்கும். ரெண்டாவது அலையில என்ன ஆகும்னா இந்த செவனும் அந்த அவங்களுடைய செவனும் வந்து மெர்ஜ் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து செகண்ட் அலையில இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இது மாதிரி இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல ஆல்ரெடி நீங்க மட்டும் அப்படிங்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். உங்களுக்கு கத்துக்கிருப்பீங்க நீங்க. அப்ப வந்து ரெண்டாவது இதுல வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பெயின் இருக்காது. அது முடிக்கும் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாயிருவீங்க. நீங்க ரொம்ப உள்தன்மையில், அதாவது அமைதின்னு சொன்ன ஒண்ணுமே இல்லாம அப்படி கிடையாது. உள்தன்மையில் அமைதியை வந்து நீங்க எடுத்துருவீங்க. எடுத்த உடனே அடுத்ததுக்கு வந்து உங்களுக்கு வந்து மூவ் பண்ணும். அப்ப தெரிஞ்சிடும். அப்பவே எல்லாமே தெரிஞ்சிடும். உண்மை வந்து இந்த செகண்ட் இது கம்ப்ளீட் பண்ணும் போதே உங்களுக்கு டோட்டலா என்ன யாது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். நீங்க அப்பவே கம்ப்ளீட்டட் தான், ஹோல்னஸ் தான் நீங்க. சரிங்களா? அடுத்த கட்டத்துக்கு தேர்ட் அலை அப்படிங்கும் போது நான் சொன்ன மாதிரி யார் யாருக்கு சோல் கான்ட்ராக்ட்ல என்ன இருக்கோ அந்த இதுதான் போவோம். இல்லை அப்படின்னாலும் இந்த செகண்டோடய நிறைய பேருக்கு முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்கவுங்க சோல் கான்ட்ராக்டை பொறுத்து இது. சரிங்களா? இப்போ எத்திரிக் பாடி, அப்புறம் எமோஷனல் பாடி, மென்டல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, எத்திரிக் டெம்ப்ளேட்ஸ், செலஸ்டியல் பாடி, கெத்தரிக் டெம்ப்ளேட்ஸ். சரிங்களா? இந்த 7 தான் நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு ஒளிவட்டம் மாதிரி நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்மளை சுத்தி வந்து 7 இருக்குது நம்மளோடது. அப்போ இந்த எத்திரிக் பாடி தான் என்ன அப்படின்னா நம்ம உடல் பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வச்சுக்கோங்க நீங்க. அந்த இப்போ நிறைய இதில் போடுவாங்களா அந்த 7 கலர்ஸ் வச்சு சுற்றி சுற்றி போடுவாங்களா அந்த மாதிரி. அப்போ நீங்களா ஒரு கெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை சுற்றி வந்து ஒரு எத்திரிக் பாடி அதுதான் வந்து உடல் பக்கத்தில் இருக்கு. இதுதான் வந்து உங்களோட உடல் வந்து ஆரோக்கியமாக வச்சிருக்கிற ஒரு ஒரு எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து எமோஷனல். இந்த எமோஷனல் பாடியில தான் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுக துக்கம் கோபம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். பயம் அன்பு எல்லா எமோஷனலும் இருக்கும். இது 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 எல்லாமே அதுல இருக்கும். சரிங்களா? அப்புறம் மென்டல் அப்படின்னா தெரியும் எல்லாத்துக்கும் நம்மளோட சிந்தனை. அதுதான் 3வது இதுல இருக்கும். சிந்தனை, நம்ம என்ன நம்பிக்கை நம்ம அறிவு எவ்வளவுக்கு இருக்கு, இதெல்லாம் வந்து இந்த மென்டல் பாடியில வந்து இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு ஆஸ்ட்ரல்ல தான் வந்து பியோர் அன்பு இருக்கும், உறவுகள் இருக்கும், கனவுகள் இருக்கும், அப்புறம் வந்து ஆன்மீக இணைப்பு. இப்ப நம்ம ஜேர்னியை பொறுத்தவரை இங்கதான் நம்மளுடைய ஆற்றல் இணைப்பு வந்து நடக்கும். இந்த ஆஸ்ட்ரல்ல தான் நடக்கும். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆஸ்ட்ரல் எனர்ஜி வைஸ் ஆஸ்ட்ரல் அப்படின்னா ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்னா அப்படியே வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ற மாதிரினா உங்களுக்கு அப்படி வராது. எனர்ஜி வைஸ் வந்து நீங்க இணையறதுக்கான ஒரு ஒரு இதுதான் வந்து இந்த 4th இதுல நீங்க பத்து எல்லாருமே பண்ணிருப்பீங்க அது. அப்புறம் செலஸ்டியல் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா நம்ம தியானம் பண்ணும் போதோ இல்ல மந்திரம் படிக்கும் போதோ இந்த பேரானந்த நிலை கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த நிலை தான் வந்து இந்த செலஸ்டியல்ல இருக்கும். இதுலதான் இறை உணர்வு, இறைய வந்து நீங்க பாப்பீங்க, அப்படி விஷன்ஸ் தெரியும், லைட்டு தெரியும், அப்புறம் ஏதாவது காட்டும், நிறைய இருக்கு இந்த பாடியில. அதுக்கப்புறம் தான் வந்து லாஸ்ட் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கெத்ரிக் டெம்ப்ளேட்ஸ். இதுதான் வந்து மிக உயர்ந்த அடுக்கு 7th. சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா இறைவனோட இணைகிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ராசஸ்க்கான ஒரு 7 இது இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய ஆத்மாவிற்கே வந்து மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கறதான் இந்த லாஸ்ட்ல வந்து கெத்ரிக் டெம்ப்ளேட்ஸ். அப்போ இப்ப ட்வின் ஃப்ளேம் நம்ம ஜேர்னியை பொறுத்தவரை எத்திரிக் பாடியில தான் நம்மளுடைய உடல் நம்ம ஆற்றல் பரிமாற்றம் எல்லாமே வந்து நம்மளுக்கு நடக்குது. எமோஷனல்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எத்திரிக்ல வந்து நம்மளுடைய ஆற்றல் உடம்பு தானே. அப்ப நம்ம பார்த்த உடனே அப்படி ஜர்க் ஆகும். சிலவங்க லைட்டா தொட்டுட்டாலே வந்து அப்படி பயங்கர வந்து எனர்ஜிஸ் வந்து இதெல்லாம் வந்து நம்ம எத்திரிக் பாடி வந்து கனெக்ட் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நீங்க பார்த்தாலே போதும் அப்படிங்கிறதான் கான்செப்ட்ல வரும். பார்த்துட்டாலே வந்து இந்த ஜேர்னிக்குள்ள என்டர் ஆயிருவோம். அதாவது பார்த்துட்டோம்னா இந்த ஜேர்னிக்குள்ள இருக்கும். அதனால சிலவங்க இவங்க சொன்ன மாதிரி நிறைய ரொம்ப வருஷம் அவங்களோட பழகி இருக்கலாம். ஆனா இந்த ஜேர்னிக்குள்ள நீங்க என்டர் பண்ணிட்டு அவங்கள இதுதான் அப்படின்னு பார்க்கும்போதே அவங்களுக்கு குண்டலினி வந்து எழும்ப ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதுதான் வந்து எத்திரிக் பாடி. எமோஷனல் பாடி. எமோஷனல் தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகளை வந்து அவங்களுக்கும் வந்து பரிமாற்றம் நடக்கும் இந்த இதுலதான். சரிங்களா? அப்போ வந்து எப்படின்னா நான் என்ன தாட் எடுக்கிறேனோ அதே தாட் அவங்க எடுப்பாங்க. சரிங்களா? அவங்க என்ன தாட் வச்சிருக்கிறாங்களோ அதே தாட்டை வந்து நான் எடுப்பேன். அப்படி கரெக்டா எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட எமோஷனல் பாடி வந்து இதாயிட்டுன்னு அர்த்தம். அப்புறம் எத்திரிக் பாடியில அந்த ஆற்றல் பரிமாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப எத்திரிக் பாடி உங்களுக்கு மெர்ஜ் ஆயிட்டுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து மென்டல் என்னன்னா நான் சிந்திக்கிறது வந்து ஒன் போல இருக்கும். இப்ப எனக்கான ஒரு சில விஷயங்கள் கோர் வேல்யூஸ் வச்சிருப்பேன், அது அப்படியே அவங்க கிட்ட இருக்கும்.
சரிங்களா. அப்போ அது ஃபுல்லுமே ஒன்னாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் மெர்ஜ் ஆயிரும். ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகிரும். இது எல்லாமே நீங்க செகண்ட் அலையில நீங்க பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு. அடுத்தது என்னன்னா ஆஸ்ட்ரல்ல தான் நம்மளுக்கு தியானம் பண்ணும்போது அவங்களோட உருவம் தெரியலாம், இல்ல அவங்களோட நம்ம பேசுற மாதிரி தெரியலாம், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஆஸ்ட்ரல் இப்போ இதோட பரிமாற்றம் வந்து கரெக்டா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயும் நீங்க வந்து ஓகே அந்த ஆஸ்ட்ரல் இதுலயும் வந்து நீங்க வந்து மெர்ஜ் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் வந்து செலஸ்டியல். இதுதான் வந்து என்னன்னா அன்கண்டிஷனல். இது ஃபுல்லுமே அதாவது இதுல நம்மள இதை பொறுத்தவரை இந்த நாளை வந்து வெளியில அதாவது சும்மா சிம்பிளா சொல்லுவோம். அடுத்தது வந்து இந்த செலஸ்டியலா இருக்கட்டும், இந்த கெத்ரிக், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இதுதான் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்கண்டிஷனல் லவ், தெய்வீக ஒன்றன். இதைதான் வந்து நம்ம யூனியன் சொல்றோம். சரிங்களா. அப்ப யூனியன்லயே பல வகை உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. ஏன் வந்து இந்த பல வகை யூனியனை வந்து எடுக்கிறோம், நம்ம ஏன் எடுத்தோடனே நம்ம வந்து சேர மாட்டுக்காங்க பேச மாட்டுக்காங்க அப்படின்னு சொன்னா இது ஃபுல்லும் ஒன்றிய யூனியன், ரீயூனியன், ஹார்மோனிஸ் நிறைய இருக்கு. அதான் இந்த 7 இது நான் சொல்றேன்ல, இந்த 4 இது மெயினா வந்து உங்களுக்கு முடிச்சுட்டு இந்த 5வது இது அப்படின்னு வரும்போது இது எல்லாம் சேர்த்து அந்த தெய்வீக யூனியன் வந்து உங்களுக்கு எடுக்க உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற ட்ராமாஸ் வெளியே வரும். அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன கர்மாஸ் இருக்குன்னு தெரியும். அப்புறம் நிறைய எல்லாமே காட்டி கொடுக்கும். உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு நீங்க எதை கிளியர் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது தெரியும். இந்த தெய்வீ அப்ப வந்து என்னன்னா 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு அன்கண்டிஷனல் லவ் தான் இருக்கும். அது அன்கண்டிஷனல் லவ் தான் உங்களை வந்து வேற ரேஞ்சுக்கே வந்து கூட்டிப்போம் இருக்கிறதுலே வந்து ரொம்ப. ஏன் அப்படின்னா இதுதான் வந்து இங்க மெயின். அதான் நான் என்ன சொன்னேன்னா இறைவனுடன் ஒன்றிணைந்த உணர்வு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம யூனியனுக்கு எல்லாரும் யூனியன் எப்ப நடக்கும், ரீயூனியன் எப்ப நடக்கும், ஹார்மோனிஸ் யூனியன் எப்ப நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த அன்கண்டிஷனல் லவ் நம்மளால எடுக்க முடியும். எல்லா மேஜிக் அண்ட் மிராக்கிள்ஸ் பண்றது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அன்கண்டிஷனல் லவ் தான். வேற எதுவுமே வந்து இங்க வந்து கிடையாது. சிம்பிள் அன்பே தான் சிவம் அப்படின்னு. அன்கண்டிஷனல் லவ் இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா. அது வராது நிறைய பேத்துக்கு. அது நம்ம சொல்லிடலாம், ஆனா கிடைக்காது. சரிங்களா. அதுதான் வந்து இங்க டஃபே. ஏன்னா அவ்வளோ பெரிய ரேஞ்சில் எடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தாலையும் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. இப்போ இந்த நம்மளோட ஹிந்து முறைப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்ச கோஷங்கள் அப்படின்னு சொன்னா இதுதான் 7 சக்ராஸ் வந்து லிங்க். சரிங்களா. இப்போ வந்து இந்த எனர்ஜி பாடியில தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த இது வந்து என்ன அப்படின்னா எத்திரிக் ஃபர்ஸ்ட் பாடி அப்படின்னா அன்னமய கோசா, பிராணமய கோசா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டும் இருக்கிறது எதுல அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிந்து முறைப்படி சொல்றாங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணுதான். சோ சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்திரிக்க. சோ அவங்க அது வந்து என்ன சொல்றாங்கன்னா உடலும் உயிர் சக்தியும் 2 கலந்து இருக்கிறது தான் இந்த எத்திரிக் பாடி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எமோஷனல் பாடி என்னன்னா மனோன்மய கோஷம், அப்படி அதுதான் வந்து எமோஷனல் பாடி, நம்மளோட மனம் அப்படின்னு சொல்றாங்க. மென்டல் அப்படிங்கிறது அறிவு வந்துருதுல, சோ விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்ட்ரல் அப்படிங்கிறது என்னன்னா இந்த மனோன்மய கோஷமும் இந்த விஞ்ஞானமய கோஷமும் ரெண்டும் இருக்கிறது தான் ஆஸ்ட்ரல் அப்படிங்கிறாங்க. எத்திரிக் டெம்ப்ளேட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்றாங்க. செலஸ்டியல் எதை சொல்றாங்க அப்படின்னா அதுதான் ஆனந்தமய கோஷம். அதுதான் வந்து பேரானந்தம் தான் சிவன். சரிங்களா. இந்த பேரானந்தத்தை எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ ப்ராசஸ் நம்ம வந்து பண்றோம். சரிங்களா. இறையோட ஒன்றிணைகிற ப்ராசஸ். அப்போ சக்ராஸ் தெரியணும்ல. அப்ப எத்திரிக்லாம் என்ன வரும்னா மூலாதாரம். அப்போ மூலாதாரம் ஏன் அப்படின்னா அததான் சொல்றேன், ட்வின் ஃப்ளேம் இந்த ஜேர்னிக்குள்ள இருக்கே. நீங்க வந்து பார்த்துட்டாலே வந்து போதும். நீங்க லைவ்ல பார்த்தாலும் மொபைல் என்ன பார்த்தாலும் அவங்க ஐ கான்டாக்ட் வந்துச்சு அப்படின்னா, சிலவங்க வந்து நேரில் பார்த்து டச் பண்றது இதெல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு வந்து உங்க குண்டலினி வந்து எலும்ப ஆரம்பிடும். இந்த ஜேர்னிக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம். சரிங்களா. ஸோ டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து மூலாதாரம் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் எமோஷனல் தான் சுவாதிஷ்டானம். அதுக்கப்புறம் என்னன்னா மென்டல் தான் மணிப்பூரகமும் அநாகதமும். இதுதான் வந்து உயர்ந்த மனம். நம்ம மனம் சொல்ல ஹார்ட் தான் வந்து இங்க மெயின். இதுல இருந்து தான் நம்மளுக்கு முக்கியமான ப்ராசஸ். ஹார்ட்ல இருந்தா நம்மளுக்கு நம்ம சொல்லுவோம் பல வாட்டி ஹார்ட் டு இங்க போறதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். ஆனா அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட் ஓப்பன் ஆகலைன்னா அன்கண்டிஷனல் லவ் வந்து வரவே வராது உங்களுக்கு. அடுத்தது வந்து ஆஸ்ட்ரல் தான் வந்து அநாகத சக்கரம். இதுலதான் வந்து நம்மளுடைய கனவு, நம்மளுடைய ஆற்றல், நம்ம எல்லா உணர்வு மேல இதுல நம்ம ரொம்ப வாழ்வோம். அநாகத சக்கரம் அதுதான் சொல்றேன். ஹார்ட் அநாகத சக்கரத்துல இருந்தா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில இருக்கிறதே வந்து உங்களுக்கு வந்து அதுல இருந்துதான் உங்களுக்கு ஹார்ட்ல இருந்தா ரொம்ப 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 முக்கியமா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் எத்ரிக் டெம்ப்ளேட்ஸ் தான் வந்து விசுத்தி. இதுல தான் என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அதாவது அக்யூரேட்டான ஒரு கோர் வேல்யூஸ் 2 பேத்துக்கும் வந்து இருக்கிறது. நம்மளோட அப்டேட் ட்வின் ஃப்ளேம் நம்மளோட இதுக்கு 100%
மேட்ச் ஆகுற நம்மளோட பேரோட இது எல்லாமே வந்து விஷுத்தியில தான் இருக்கும். அதுதான் நம்ம எத்ரிக் டெம்ப்ளேட்ஸ் சொல்லலாம். செலஸ்டியல் தான் வந்து ஆக்ஞா. சரிங்களா, இதுதான் வந்து பேரானந்தம் கொடுக்குது. எத்ரிக் வந்து சரசாரணம். இதுதான் வந்து முழு விழிப்புணர்வு தன்மை கொடுத்துட்டு நம்மளுடைய ஆழ்ந்த ஆன்மீக அமைதி இதுதான் நான் சொல்றேன். ஆன்மீக அமைதி வந்து கொடுப்போங்க. இதுதான் வந்து நம்மளுடைய முழுமை அடைகிறதுக்கான 7 சக்கராஸை வச்சு அதையும் எப்படியும் சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். சக்கராஸ் பேஸ் பண்ணி நீங்க சொல்லலாம். அதனாலதான் சக்கராஸ் இணையணும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆஸ்ட்ரல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஆஸ்ட்ரல் அப்படிங்கிற அநாகதத்துல, அதாவது ஹார்ட்ல இருந்து தான் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்புறம் விஷயத்தில தான் உங்களோட ஏன்னா ப்ளூ பிரிண்ட் எல்லாமே அதுல தான் வந்து இருக்கும். ஆக்ஞா அப்படி ஏன் அதனாலதான் வந்து தொண்டை வந்து நிறைய பேருக்கு வந்து வராது. அதாவது அது வந்து ரொம்ப கஷ்டம். த்ரோட் சக்கரா வந்து ரொம்ப ரொம்ப டஃப். உண்மையை பேசுறதுக்கு வந்து இங்க உங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதாவது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கா நம்ம இவ்வளவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உண்மை பேசுறதுக்கு தான் இங்க வந்து கஷ்டம். உண்மையை வந்து பேசுறவங்களையும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, உண்மையா இருக்கிறவங்க உண்மையை பேசுறவங்களையும் மக்கள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, இல்ல உண்மையை பேசுறதுக்கு நம்மளுக்கு இந்த காலகட்டத்துல தைரியம் எவ்வளவு இருக்கணும், உண்மையை பேசினா எவ்வளவு பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு பார்த்தா அதுதான் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்குலாம் வந்து லாஸ்டா என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மைதான் கடவுள். நீ உண்மையா இருந்துட்ட அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து கடவுளே. அவ்வளவுதான். இதுல வந்து என்ன உண்மை, லவ். சரிங்களா, அன்கண்டிஷனல் லவ். இந்த 2 இதை எடுக்கிறது தான் டஃப். இப்போ ஏன் வந்து இந்த தொண்டை அப்படிங்கிறது நம்ம ப்ளூ பிரிண்ட் இருக்கும் அப்படின்னா, அதனாலதான் நம்ம டிஎம்ஸ் வந்து வாயை இதுல திறக்கவே மாட்டாங்க. ஏன்னா திறந்தாங்க அப்படின்னு சொன்னா உண்மை வெளியே வந்துரும்ல. அப்ப உண்மை சொல்றதுக்கு அவங்களுக்கு பயம். ஏன்னா அப்படியே நம்ம ப்ளூ பிரிண்ட் இருப்போம். ஸோ நம்மகிட்ட மட்டும்தான் வந்து அவங்களால வந்து பேச முடியாது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்களுடைய ஒரு டிஎஃப்ட வந்து அவங்க அந்த த்ரோட் வந்து ஓப்பன் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த எனர்ஜியை அவங்களால வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், எல்லாம் திறந்துரும், எல்லாமே ஓப்பன் ஆகும். ஆனா அந்த த்ரோட் அப்படிங்கிறது அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு எடுக்கிறதுல தான் வந்து அவங்க வந்து, ஏன்னா அது ரொம்ப டஃப்பும் கூட. சரிங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இது எல்லாத்தையும் இந்த சக்ராஸ் எல்லாமே நீங்க வந்து மெர்ஜ் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா நீங்க செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட்டட்னு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம இப்போ ஒரு ஒரு ஃபெமினைன் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டாங்க. சரிங்களா, ஃபெமினைன் கம்ப்ளீட் ஆனாங்க. இல்லை ஒரு மேஸ்குலைன் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரெண்டாலே நான் வந்து எல்லாமே பார்த்துட்டேன்ப்பா, நான் வந்து எல்லாமே சொல்லிட்டேன், நான் வந்து எல்லாம் இது பண்ணிட்டேன், என்னோட இதை நானும் முடிச்சிட்டேன், அவங்களோட இதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் 2 பேத்துக்கும் உண்மையான கோர் வேல்யூஸ் இருக்குது, உணர்வுகள் கரெக்டாக இருக்குது, எங்கள் சிந்தனைகள் வந்து இதாக இருக்குது, நாங்கள் மூலாதாரம் ஆக்டிவ் எல்லாமே நாங்கள் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இப்போ 2 பேருமே சேர்ந்து தேர்டுக்கும் போகலாம். இல்லை ஒருத்தர் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் அவங்களையும் தேர்டுக்கு வந்து இழுத்துட்டு போகும். சரிங்களா, அவங்களும் வந்து தேர்டுக்கு போயிட்டு அவங்களோட, ஏன்னா டைம் வந்து இங்கெல்லாம் அவ்வளோத்துக்கு நம்ம டக்கு நம்மளுக்கு வந்து இப்போ காலங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டஃப் தான். சரிங்களா, ஏன் அப்படின்னு சொன்னா எல்லாமே ஃபாஸ்டா தான் இருக்குது. ஸோ நீங்க சொல்லிட்டீங்க, நான் ஓகே, நான் வந்து எனக்கு நம்ம கம்ப்ளீட் ஆயிட்டாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. இந்த ஜேர்னியை பத்தியே நம்ம ரொம்ப ரொம்ப வந்து என்ன பண்ண மாட்டோம், இதை நீ ரொம்ப இந்த ஜேர்னிக்காண்டியே அப்படின்னா பண்ண மாட்டோம். நம்மளோட மேஸ்குலின் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஏன் மேஸ்குலின் இருக்கணும் அப்படின்னு உண்மை காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க கம்ப்ளீட் ஆகி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க போனாலும் உங்களுடைய ஒரு ஆதி அப்படி நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க போய் நீங்க வெயிட்டிங்ல இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த பயணத்தை பொறுத்தவரை ஃபுல்லும் மெர்ஜாகி போனாதான் நம்ம அங்க போய் வந்து செட் ஆகி அங்க போவோம். அதுதான் வந்து நம்மளுக்கான ஒரு முக்கியமான இதா இருக்கும். ஸோ இவங்க என்ன சொன்னாலும் வந்து இவங்க சோஷியல் கண்டிஷன்ல இவங்க வந்து மீற மாட்டுக்காங்க, இவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கான கடமை என்ன, யாராவது ஒருத்தர் எடுத்தாலும் அவங்களுக்கான கடமை என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து அமைதியை கொடுத்துரும். அதுக்கப்புறம் எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்காது. எதுவுமே வந்து அவங்ககிட்ட வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, அவங்கள டார்ச்சர்னா கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. கேஷுவலா ஆக்கிட்டு இவங்களை என்ன பண்ணும்னா இவங்களோட ஒர்க்கை பண்ண வச்சிரும். ஸோ நீ கடமையை முடிச்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு
உனக்கு இந்த கான்ட்ராக்ட்ல இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்ததுக்கு மூவ் பண்ணுவீங்க. இல்லையா நீ தனியா பண்ணு, அவங்க தனியா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் வந்து விட்டுரும். ஆனா இதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் தான் ஐயோ நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிரும், உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிரும். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே வந்து அது நம்மளுக்கே தெரியும் வித்தியாசம். நம்ம எப்படி இருந்தோம், வெளியில தேடிக்கிட்டே நம்ம எப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் உள்தன்மையிலே நம்ம எவ்வளோ ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பேரானந்த நிலை அதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கிறீங்க நீங்க. அப்போ ஒன்றிணைவு, அப்போ நம்மளுடைய ஹையர் செல்ஃபோட வந்து இணையிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான பாதை தெரிஞ்சிரும், எங்க போக போறோம்னு தெரிஞ்சிரும், ஏன் வந்தோம் அப்படின்னு தெரிஞ்சிரும். ஸோ உங்களுக்கு நார்மலா மாயை எல்லாம் மாயை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ கேஷுவலா ஆயிருவீங்க நீங்க, மனம் அமைதியாயிரும், நீங்க வந்து கம்ப்ளீட் ஆயிருவாங்க. மிச்சம் இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பண்ணினாலும் சரி, நீங்க சும்மா ஹாப்பியா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய சாய்ஸா வந்து இருக்கும். மொத்தத்துக்கு இந்த ஜேர்னி வந்து எப்படி கொடுக்கும் அப்படின்னா பிளிஸ் மூமெண்ட் கொடுக்கும், பேரானந்த நிலைக்கு வந்து உங்களை கொண்டு போகும். மெயின் வந்து மன அமைதி, பேரானந்த நிலை, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற தன்மை, உண்மையா இருக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்கும், அன்கண்டிஷன் லவ்னா என்னன்னு கத்து கொடுக்கும். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து இது மூலமா வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். சரிங்களா? வெளியில அவுட்ல வந்து என்னதெல்லாம் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம், உள்தன்மையில் இந்த மாதிரி கிடைக்கிறது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய உங்களுக்கு கிஃப்டா வந்து உங்களுக்கு தெரியும். மனுஷனுக்கு வந்து நிம்மதி அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப ரொம்ப கிஃப்டா உங்களுக்கு தெரியும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த 7 சக்கராஸ் வந்து நீங்க வந்து மெர்ஜ் பண்ற செகண்ட் அலையில இருக்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து மெர்ஜ் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸை வந்து நீங்க பண்ணுங்க. இதுல எப்படின்னா 2 பேருமே வாலண்டியரா வரணும். அவங்களுக்கும் ஆசை இருக்கணும், உங்களுக்கும் ஆசை இருக்கணும். ஒருத்தருக்கு மட்டும் ஆசை இருந்ததுன்னா இது வந்து சக்சஸ் ஆகாது. தேங்க்யூ.